நண்பர்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ரஞ்சித் டேஷ் 249 கூட மறுபடியும் ஒரு 1v1. நீங்கள் கேட்பீங்க, டே எத்தனை தாட்டி தான் தோத்து வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் என்கிட்ட அது கிடையாது, என்கிட்ட நான் வேறு பண்ண போகிறேன். ஊய் பேசிகிட்டே இருக்கும்போது விழுந்துருச்சு கைஸ். தேவாடா ஹெட்ஷாட்டு கேஷ் ஹெட்ஷாட்டை பார்த்தீங்கல்ல டாப் ஏங்க. ஆனால் கொஞ்சம் எல்லோ டாட் இருந்துச்சு ப்ரோ. இதெல்லாம் உன் தலைமையாக கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லுவேன். என்னன்னா கண்டிப்பாக என் தலைமை கிடையாதுப்பா. நண்பர்களே, இவர் ஏறி வந்துட்டு இருக்க இங்கே வராது. ஐயா தோற்று போயிட்டேன் நண்பர்களே. இன்னும் நான் அடித்த டேமேஜ் உழவே இல்லை. அப்போல்லாம் ஃபேக் டேமேஜா? இந்த அடி ஒன்று இடி மாதிரி இருக்கு போது. டஸ்டிக் இல்லை அத பாவி. பாவி இருக்க இப்படி போய் டஸ்டிக்கலாமா? டஸ்டிக்கலாட எடுத்தப்ப டஸ்டிக்கில் எனக்கு ஆட வர்றதுன்னா அதுவே எடுக்கிறாரு கேஸ். இவரு பார்த்துக்கலாமா ப்ரோ? பார்த்துக்கலாமா இன்னைக்கு நீயா நானு? டஸ்டிக்கில் இன்ட்டே நான் அடிக்கலைண்ணா. நீங்கள் இந்த வீடியோ கலெக்ட் பண்ணணும். அடிச்சிட்டா போடாண்ணா. ஏன்டா சப்ஸ்கிரைப் கேட்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, பின்ன நான் தெரியாமல் அடிச்சிட்டேனா? காய்ஸ் தெரியாமல் சாண்டினா போட்டு ஜோனுக்கு வெளியவே போயிட்டேன். கேஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாரு. இன்றைக்கி நம்ம உண்மையான நட்புனா என்னென்னு காமிக்க போகிறோம். தலைவா உண்மையான நட்பை நான் காமிக்க போகிறேன். ஆனால் எல்லாம் ரெடியா?
நண்பா என்கிட்ட லோனு இப்போ தோக்க போகிறோம் அது மட்டும். டேய் நான் அடிக்கிற டேமேஜே போக மாட்டேங்குது. இந்த கைடா டிவிடி இந்த டிவிடி ஃபேக் டேமேஜ் போடுது. அது டிவிடி கைனா ஒரு ஹேக்கருக்கு ஒன்றா ஃபேக் டேமேஜ் போடு. எனக்கெல்லாம் ஏன் ஃபேக் டேமேஜ் போடுற? பேசிக்கிட்டு நானும் ப்ரோவை தேட ஆரம்பிச்சிட்டேன். நானும் ப்ரோ அங்கே இருப்பாரு இங்கே இருப்பாரு நான் வேண்டிய தோதுன்னு தான் நினச்சேன். முடிஞ்சு காய்ஸ் நம்ம நீங்கள் எனக்கு ஒரு 5 கமெண்ட் வந்தால் கூட போதும். இப்போதைக்கு நான் கூட அந்த 8 மேட்ச் 1 சீசன் கண்டிப்பாக போடுவேன். மறக்காம வீடியோ பார்க்குற ஒரு 5 பேராவது கமெண்ட் பண்ணி விடுங்க 1 சீசனுக்காக. என்ன கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா ஒரு ஹார்ட் எமோஜோ போட்டு விடுங்க. கண்டிப்பாக நான்